மை ஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான வணக்கம். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது நண்பர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த ராசி பலன் பற்றிய நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், நலமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார ராசி பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். அதே நேரம் இன்று 21/9/2025 மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை வழிபடக்கூடிய நாளாகும். இதிலும் சற்று கவனமாக இருங்கள். நாளை 22/9/2025 அன்று நவராத்திரி ஆரம்பமாகிறது. அதுவும் 9 நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு 10ஆம் நாள் விஜயதசமி என்று ஆலயங்களில் பல விசேஷங்கள் நடைபெற இருக்கின்றன. ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்தையும் பார்த்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். குடும்பத்தில் கணவன் மனைவி, தாய் தந்தையர், குழந்தைகள் இவர்கள் மூலமாக ஏதாவது மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களது தொழிலில் போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் யாருடனாவது இணைந்து அந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இணைந்து தொழில் செய்யக்கூடிய பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களா, நல்ல விதமாக உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிமையாக இருந்து வேலை செய்வதாக இருந்தால் அதிலிருந்து சற்று விடுபட வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்கிறேன். ரிஷபராசி நேயர்களே, கிரக நிலவரங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தை போல் குழந்தைகள் மூலமாக சற்று செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடன் அதே பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சக ஊழியராக இருக்கக்கூடியவர்கள், அதாவது உங்களுடன் இணைந்து வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக சிறிய பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே அவர்களிடத்தில் சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் நலமாக இருக்கும். மேலும் புதிதாக ஏதாவது தொழில் துவங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வாரம் முடிந்து அடுத்த வாரத்திலே நல்ல நேரம் ஆரம்பமாகிறது. அதை நீங்கள் மெதுவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, புதிதாக வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு கையிலே போதுமான வருமானங்கள் இருந்தால் இந்த மகாலயபட்சம் முடிந்து அதே நேரத்தில் நல்ல மாதமும் பிறக்க இருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்த உடன் பிறந்தவர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடந்த கால கசப்புகளை மறந்து நீங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வகையிலே ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கும். அதன் மூலமாக பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, அற்புதமான காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட உங்களது வருமானத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. 2ஆம் இடத்திலே சரியான கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக உதவிகள் செய்வார்கள். அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவராக இருந்தால் மனைவி மீது கோபப்படுவதும், மனைவியாக இருந்தால் கணவர் மீது கோபப்படுவதுமாக சில வீண்
வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி நேயர்களே, கல்வி கற்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஆரம்ப கல்வி நிலையிலே உள்ளவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்தடுத்து நல்ல முயற்சிகளை செய்து உயர்ந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலே உருவாகும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய காத்திருக்கிறது. அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். காரணம், 7ஆம் இடத்திலே 7ஆம் இடத்து அதிபதி இருக்கின்ற காரணத்தால், மேலும் 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் வரலாம். பொதுவாக உறவினர்கள் மூலமாக இது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. கடுமையாக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, ராசியிலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு வகையில் நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அதே நேரத்தில் உங்களது குழந்தைகள் யாராவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்று இருந்தால் அந்த நேரம் உங்களுக்கு கனிந்து வந்திருக்கிறது. நிச்சயமாக உயர்கல்வி கூடங்களில் இடம் கிடைக்கலாம். உள்ளூரிலே இருக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்களில் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூடி வருகிறது. புதிய வீடு ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. காரணம், இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் சாதகமாக அமைந்திருக்கின்றன. ஆனால் வாக்குஸ்தானத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அவர் சில நேரங்களில் எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேராமல் சற்று தடுமாற்றங்களை அடையக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலே செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக சூரியன் உங்களை பொறுத்தமட்டில் நல்ல கிரகமாக அமையவில்லை. காரணம், 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வருகிறார். புதன் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தால் எதிர்பாராத ஒரு செலவு, குறிப்பாக வைத்திய செலவு, மருத்துவ செலவு, இதில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கடந்த காலத்தில் மருத்துவரை பார்த்து ஏதாவது ஆலோசனைகளை பெற்று இருந்தால், ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடி வந்தால் இந்த காலகட்டத்திலே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பயப்படாமல் மருத்துவரின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி அந்த சிகிச்சைகளை நீங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் குறைகள் எதுவும் வராமல் பாதுகாக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறார். சகோதர வழிகளில் ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக கூட இது ஏற்படலாம். இதுவரை நல்ல நிலையில் பழகி இருந்தாலும் ஏதோ சில காரணங்களால் இந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது வருமானம் என்ன இருக்கிறது என்பதை நாம் இரகசியமாகத்தான் வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பொறாமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்கு இந்த காலகட்டத்திலே ஏற்படுகிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானும் சில நேரங்களில் பொருளாதார பிரச்சனைகளையும் உருவாக்குவார். எனவே இந்த வாரம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் மெதுவாக முன்னேற்றம் காணப்படுகிறது. அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைப்பதில் சற்று குழப்பமும் இருக்கிறது. நண்பர்களிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அதற்காக பழகியவர்களிடத்தில் ஏதாவது கடன் கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நமது கௌரவமும் பாதிக்கப்படுகிறது. எனவே நல்ல நண்பர்களாக இருந்தால் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டால் அதன் மூலமாக உதவி செய்வார்கள். தொழிலிலே முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு எதையாவது எதிர்பார்த்து
புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்ற இடத்தை மாற்றிவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதன் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நன்றாக ஆராய்ச்சி செய்து மெதுவாக நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்த்திருக்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக ஏதாவது புதிய நிலங்கள் கூட ஒரு சிலர் வாங்கலாம். அல்லது நில சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். எழுத்துத் துறையிலே இருப்பவர்கள் நண்பர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது போன்ற வேலையை செய்யக்கூடியவர்களிடம் ஆலோசனைகள் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையில் வெற்றி நடை போடக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வருவதற்கு முயற்சிகளை அதிகமாக செய்ய வேண்டும். எப்பொழுதுமே உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உங்களை மிஞ்சுகிறவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கிறார். ராசியிலே ராகுவும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மனதிலே இனம் புரியாத குழப்பம். பொதுவாக திருமணத்தில் ஏதாவது தாமதங்கள் அல்லது பேசியபடி திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஏதாவது சிறிய சிறிய விவகாரங்களுக்காக மோதிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் இந்த வாரத்திலே வரலாம். இதிலே கவனமாக இருந்தால் வெற்றி அடையலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உத்தியோகம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், உத்தியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் காணப்படவில்லை. அதனால் நாம் சில நேரங்களில் அந்த உத்தியோகத்தை பற்றி எந்த சிந்தனையும் பண்ணாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களே, விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சில நேரங்களில் மன உளைச்சலை கொடுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்தால் இவைகளையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஜெயித்து விடலாம். ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள், குறிப்பாக சளி சம்பந்தமான தொல்லைகள் வந்து போய் கொண்டு இருக்கும். அதற்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல மருத்துவரை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த கை வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எதையாவது மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு மருந்துகளை சாப்பிட்டு விடாமல் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே நேரத்தில் நினைத்த காரியம் ஒன்று நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.